எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் புதுசாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லோரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் போடணும்னு நினைக்கிறவங்க பென்னும் பேப்பரும் எடுத்துக்கோங்க. நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கிறத செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிறது தெரியும். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், திண்ணை பள்ளிக்கூடங்கள் எந்த நூற்றாண்டில் அதிகம் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் வந்து 12ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் தெரிஞ்சவங்க போடலாம். திண்ணை பள்ளிக்கூடங்கள் எந்த நூற்றாண்டில் அதிகம் இருந்தன, இதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், குடும்ப விளக்கு டேஸ் பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 7. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல் எது? ஆப்ஷன் ஏ மாங்கனி, ஆப்ஷன் பி ஏசுகாவியம், ஆப்ஷன் சி சேரமான் காதலி, ஆப்ஷன் டி சிவகங்கை சீமை. கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். அடுத்து 4வது கொஸ்டின், பாரதிதாசனின் படைப்புகளில் பொருந்தாததை கண்டறி. பாரதிதாசனோட படைப்புகளில் பொருந்தாதது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாண்டியன் பரிசு, 2வது பொன்னியின் செல்வன், 3வது அழகின் சிரிப்பு, 4 இருண்ட வீடு. இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று வராது, எதுன்னு கண்டுபிடிங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பாரதிதாசனோட நூல்கள் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு, பார்த்துக்கோங்க. புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் டேஸ் எனும் தொடங்கும் பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் இருக்குது. தமிழ்நாட்டோட தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ப்ளஸ் புதுவையோட தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இதில் தான் இருக்குது. ஸோ இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதை பற்றின ஷார்ட்ஸும் நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஷார்ட்ஸில் கிடக்கும், எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது கொடுத்துருக்கேன். 2 கொஸ்டின் குரூப் 2A மெயின்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எலிஜிபிள்லேயும் கேட்டிருந்தாங்க. புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல். 6வது கொஸ்டின், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல், இதில் பயின்றுள்ள அணி என்ன? ஆப்ஷன் ஏ பிரிதுமொழிதல் அணி, ஆப்ஷன் பி பொருள் பின்வருநிலை அணி, ஆப்ஷன் சி சொற் பின்வருநிலை அணி, ஆப்ஷன் டி சொற்பொருள் பின்வருநிலை அணி. 4ல் ஏதோ வரும்னு சொல்லுங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல், இதில் பயின்றுள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிதுமொழிதல் அணி, பொருள் பின்வருநிலை அணி, சொற்பின்வருநிலை அணி, சொற்பொருள் பின்வருநிலை அணி. ஆன்சர் ஆப்ஷன் போட்டவங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். இது கூற்று, எத்தனை கூற்றுகள் சரி அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? இந்த மாதிரி கூற்றுகளில் வந்து கூற்று காரணம் இருக்கும், கூற்றுகள் ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. ஸோ நான் இதில் வந்து கூற்றுகள் 2 கூற்று எடுத்திருக்கேன், எது சரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று, ஆசிரியர் நெடுங்கணக்கை சொல்லி கொடுக்க மாணகன் அதனை பின்பற்றி செல்வான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கூற்று 2, பிள்ளைகள் முதலில் தரையில் எழுத ஆசிரியர்கள் அதன் மேல் எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ கூற்று 2ம் சரி, ஆப்ஷன் பி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் டி கூற்று 2ம் தவறு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு போடுங்க. கூற்று 1, ஆசிரியர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி செல்வான், கூற்று 1. கூற்று 2, பிள்ளைகள் முதலில் தரையில் எழுத ஆசிரியர்கள் அதன் மேல் எழுதுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8, பள்ளி என்னும் பெயர் எவற்றிற்கெல்லாம் பொதுவாக விளங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாடசாலை ஆலயம், ஆப்ஷன் பி பாடசாலை விருந்தினர் கூடும் இடம், ஆப்ஷன் சி பாடசாலை மடங்கள், ஆப்ஷன் இ பாசறை மடங்கள். ஸோ மறுபடி வாசிக்கிறேன். பள்ளி என்னும் பெயர் எவற்றிற்கெல்லாம் பொதுவாக வழங்கப்படும்? பாடசாலை ஆலயம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 2வது ஆப்ஷன் பாடசாலை விருந்தினர் கூடும் இடம், சி பாடசாலை மடங்கள், டி பாசறை மடங்கள். ஸோ 8 முடிஞ்சது. ஆன்சர் போட்டவங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9வது கொஸ்டின்,
தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் சி 9. தெரிஞ்சிருக்கும் இது எல்லாருக்குமே. தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடுகள் எத்தனை மொத்தம் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் சி டி 9. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். 10வது கொஸ்டின், காவினம் களனே சுருக்கினம் கலப்பை. இத்தொடரில் களன் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறுபடி பாடல் வரியை வாசிச்சிடுறேன். காவினம் களனே சுருக்கினம் கலப்பை. இத்தொடரில் களன் உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போர்க்கருவி, ஆப்ஷன் பி தச்சுக்கருவி, ஆப்ஷன் சி இசைக்கருவி, ஆப்ஷன் டி வேளாண் கருவி. ஆப்ஷன் ஏ போர்க்கருவி, ஆப்ஷன் பி தச்சுக்கருவி, ஆப்ஷன் இ இசைக்கருவி, ஆப்ஷன் டி வேளாண் கருவி. 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டவங்க செக் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. திண்ணை பள்ளிக்கூடங்கள் எந்த நூற்றாண்டில் அதிகம் இருந்தனா 19ஆம் நூற்றாண்டு. இது ஊவேசா பற்றின கண்டென்ட் சரிங்களா. அவங்களோட புக்கில் தான் 12th புக்கில் அவங்கள பற்றின கண்டென்ட் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ இது அதில் இருந்து தான் எடுத்தது. அடுத்து குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா குடும்ப விளக்கு 5 பகுதியாக பிரிச்சிருக்கும். இந்த 5 பகுதியில் 2வது பகுதி தான் நம்மளுக்கு பாடப்பகுதியில் வச்சுருப்பாங்க. 9th புக்கில் இருக்குது. ஸோ அந்த 2வது பகுதியில் விருந்தினர் பகுதி சொல்லியிருப்பாங்களா. ஸோ அந்த பாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடும்ப விளக்குங்கிற பாடல் வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு பாரதிதாசன் சிலபஸில் கவர் ஆகுறாங்க. அவங்க கொடுத்த விருந்தினர் பகுதி நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது விருந்தோம்பல்ங்கிற டாப்பிக்லையும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. விருந்தோம்பல் திருக்குறள்லையும் கவர் ஆகும் சரிங்களா. ரொம்ப இடத்துல வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது வேறு இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸில் வர மாதிரி இருக்கா? 4 ஆப்ஷனை பார்த்துருவோமா? 4 ஆப்ஷன் என்னெல்லாம் இருக்குது? 7ங்கிற எண்ணு திருக்குறளுக்கு ரொம்ப தொடர்புடையது. 6ங்கிறது ஏழாதிங்கிற பொருளுக்கு 6 மருந்துகளால் ஆனது. 4ங்கிறது ரூபாயத் அப்படிங்கிறது 4அடி செய்யுள். அதுபோக 4அடினா அளவடி இலக்கணத்தில் வருமா? ஸோ 4 ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. குடும்ப விளக்கு 5 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. நமக்கு பாடப்பகுதியில் 2வது பகுதியாக வந்திருக்கு. விருந்தினரை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ மேலே 19ஆம் நூற்றாண்டோட இறுதி அப்படி இல்லைன்னா 20ஆம் நூற்றாண்டோட முதற் பகுதியில் வந்து உரைநடை காலம்னு சொல்லுவாங்க. அது அடிக்கடி கேட்டிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டு எப்படி கேட்டாலும் 19, 20 உரைநடை காலம். 12ஆம் நூற்றாண்டு வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. ஜாப் ஓகேஎஸ் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல் 3வது கொஸ்டின். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேரமான் காதலி எப்போனா 1980 வாங்கியிருப்பாங்க. ஏசுகாவியம் அவரோட நூல் தான். ஏசுகாவியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. இது ஒரு மதம் சார்ந்த நூல். இது வந்து அவரோட இறுதி காலத்தில் எழுதியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அவரோட அர்த்தமுள்ள இந்து மதம் வாசித்து பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தேன் அப்படின்னாக்கி என்ன போல் ஒரு சிலப்பதிகாரத்துக்கான உரைநூலோ எல்லா காப்பியங்களுக்கான உரைநூல் முக்கியமாக திருக்குறள் சொல்லனா திருக்குறளுக்கு என்னை போன்ற உரை வந்து யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நிறைய விவரித்து சொல்லியிருப்பார். ஸோ மாங்கனிங்கிறது வந்து அவரோட நூல் தான். அவர் வந்து சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்ட நூல் சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பாரதிதாசனின் படைப்புகளில் பொருந்தாதது என்ன. பாரதிதாசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். அவங்கள பற்றின நூல்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் எல்லாமே அவரோட நூல்கள் தான். பாண்டியன் பரிசு, அழகன் சிறப்பு, 2 வீடு. பொன்னியின் செல்வன் வந்து யாரோடது அப்படின்னாக்கி கல்கியோடது சரிங்களா. கல்கி கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ அவரோடது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே பாரதிதாசன் கண்டென்ட் தான். வாழ்வினில் செம்மை ஜெய்பவள் நீயே. ஆப்ஷன் சி தான் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் வரும். ஸோ அப்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என்னென்னா நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளியொழுகும். ஸோ இதில் நீராறும் கடலுடுத்த அப்படிங்கிற பாடலை வந்து தமிழ்தாய் வாழ்த்தா கொண்டுள்ள நூல் என்ன அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. எலிஜிபிளில் நம்ம போட்டிருக்கோம். போயினாலும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டதில் அதில் நிலமடந்தை கிளியொழுகும் அப்படிங்கிறத 2025 குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணினாலும் பாருங்கள் சரிங்களா. ஸோ அப்போது இந்த புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வாழ்மையில் செம்மை செய்பவள் நீயே அதை எழுதினவங்க யார் அப்படின்னாக்கி பாரதிதாசன். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கிளியொழுகும் இது தமிழ்தாய் வாழ்த்து பாடல். இது யாருன்னா மனோன்மணியம் பே சுந்தரனார்.
அடுத்து நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது எந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு திருக்குறள் சார்ந்த கொஸ்டின். திருக்குறளில் நம்மளுக்கு வந்து அணி ரிலேட்டடாக கேட்பாங்க சரிங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து அணி இல்லையே, எழுத்து சொல்லு 2 இலக்கணம் தான் இருக்குது, அணி இலக்கணம் கிடையாதே நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு சொற்பின்வரும் நிலை அணி ஆப்ஷன் சி தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது, எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் பார்த்துட்டு வரோன்னு நினைக்கிறேன். ஸோ 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சரிங்களா. 5வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, 6க்கு சி தான். 7வது கொஸ்டின் பார்த்துருமா, ஆசிரியர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி வருவார். ஆமாம், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க தான் பின்னாடி வருவாங்க. பிள்ளைகள் முதலில் தரையில் எழுத ஆசிரியர்கள் அதன் மேல் எழுதுவார். வீட்டில் இருக்கும்போது, அதாவது ஒன்றுமே தெரியாதப்போ அவங்க வந்து பிள்ளைகள் தரையில் தான் எழுதுவாங்க. ஆனால் படிக்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஆசிரியர் தான் ஃபஸ்ட்டு எழுதுவாங்க, அதுக்கப்புறம் தான் மாணவர்கள் வருவாங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து பிள்ளைகள்னு வந்ததுனால செகண்ட் தப்பு சரிங்களா. 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் சி தான். 7வதுக்கு ஆன்சர் சி. 8 பள்ளி என்னும் பெயர் எவற்றிற்கெல்லாம் பொதுவாக வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பள்ளி அப்படிங்கிற பேர் வந்து பாடசாலை ப்ளஸ் மடங்கள் இந்த 2க்கு தான் சொல்லுவாங்க. இதுவுமே உவேசா கண்டனில் இருந்து தான் எடுத்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம படிக்கிறது கல்வியை பற்றி சொல்கிறதுனால இதெல்லாம் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே எடுத்திருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடுகள் வந்து 8 எல்லாருக்குமே தெரியும். எண் வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னு தான் சொல்லுவோம், அப்படி தானே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கி நம்மளுக்கு 12th புக்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சொல்லணும்னா சொல்லிடலாம். ஈகை, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி. இதே இது இலக்கண குறிப்பிலையும் கொடுத்துருப்பாங்க. நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இதெல்லாம் தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண குறிப்பில் கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு புக்கில் இருக்குது சரிங்களா. ஸோ புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10வது காவினம் கலனை சுருக்கினம் கலப்பை. இத்தொடரில் கலன் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொருள் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இது ஒரு இசைக்கருவி சரிங்களா. ஆப்ஷன் சி தான். ஸோ இப்போ 10 கொஸ்டினுக்கும் எத்தனை ஆன்சர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் போடுங்க. இதில் இருக்க வேறு எதுக்கும் ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி இதில் 7ங்கிறது ஏற்கனவே சொன்னதான். இப்போ 6ங்கிறது சொல்லோட வேறு பெயர்கள் என்ன, இரு பொருட்கள் தருக அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். சேனலில் எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோமோ அத்தனை கொஸ்டினில் ஒரு 6 கொஸ்டின்லையாவது 6 கொஸ்டினுக்கும் மேலேயே வந்திருக்கு. இது 6ங்கிறதுக்கு ஒரு எண் நதிங்கிற இரு பொருள் வந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு சரிங்களா. ஸோ 9 நவகிரகங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குதோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நிறையா பார்த்தாச்சு. இன்னும் நிறையா பார்க்கணும் அப்படின்னாக்கி சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க, வேறு கொஸ்டின் போடலாம். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரிங்களா. ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் கொஸ்டின் 1. இந்த கொஸ்டினில் வந்து ஒரு 10 கொஸ்டின் போட்டிருக்கோம். 10க்கு எத்தனை எடுத்திருக்கீங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இன்னும் நிறைய கொஸ்டின் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சீக்கிரம் அடுத்த ஒரு பெஸ்ட் கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறோம் சரிங்களா. ஸோ நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் போட்டிருக்கோம். அது போட்டிருந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 4 கொஸ்டின் நீங்கள் போட்டிருப்பீங்க சரிங்களா. படிச்சிருப்பீங்க. நம்மளோட சேனல் பார்க்காதவங்க என்ன பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. நிறையா போட்டிருக்கோம், இன்னும் நிறையா வருவோம். நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணி வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி. இன்னோட நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.